ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கிரேசி மைண்ட். இந்த வீடியோவில் வயசு பையன்லேருந்து வயசான தத்தப்படி வரைக்கும் நிறைய பேரை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல் அவரால் நிற்க கூட முடியாதனால அவரை பெட்டில் தூக்கிட்டு வந்தால் அட்மிட்டே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு கைகலப்பு நடந்துட்டு இருந்திருக்கு, ஏதோ சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. உடனே பெட்டில் படுத்துட்டு வந்தவர் ஒன்றுமே முடியாதவர் எழுந்து அவர் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் இந்தாமா பொண்ணு, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால உனக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுக்கோ. குத்தடி குத்தடி செய்யலக்கா, குமிஞ்சு குத்தடி செய்யலக்கா அப்படின்ட்டு எங்கள் கூட்டமாக ரவுண்டு போட இதை தூரத்தை வந்து பார்த்துருந்த கிழவும் ஏறிட்டான். பொண்ணுங்க நமக்கு முன்னாடியோ இல்லை ஆப்போசிட்லேயே டூ வீலர் ஓடிட்டு வராங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடில் திருப்புறது, நமக்கு ஆப்போசிட்டில் வந்தாங்க அப்படின்னா பிரேக் அடிக்க சொன்னால் காலை வச்சு தேய்க்கிறது அப்படின்ட்டு கோலத்தனமாக பண்ணிட்டு கிடப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சைட்லேருந்து வந்து தகராறு பண்ணால் என்னங்க பண்ணுறது? மேட்ச் பார்க்க வந்தவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு அங்கே டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்க. குளிராமல் இருக்கிறதுக்காக எங்கள் குள்ளாவை தூக்கி நாய்க்கு போட்டு விட்ருக்காங்க. ஆனால் அந்த நாய் அந்த குள்ளாவை தூக்கின்னு போய் தூரம் போட்டு கம்ப்யூட்டரே இது ஆன் ஆகலையா. ஆனால் கீபோர்டில் ஏதோ தட்டிட்டு கிடக்கிறாரு டெபுட்டி சிஎம். ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். உனக்கு எவ்வளோ மொத்தம் கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ மொத்தத்தையும் என் பொண்டாட்டி வரதுக்குள்ளே கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா அவ்வளோதான் என் சொல்லி முடிஞ்சு. இந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு இருந்து அந்த பையனுடைய கண்ணத்து மேலே ஒன்று பளிச்சுன்னு விட்றான். மறுபடியும் அந்த பையன் எழுந்து யார் அடித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் அடித்ததுன்னு தெரியாதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்களா. கைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதை ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் மீனை சொன்னாங்க, அதாவது டேட்டோவை. மூவி ப்ரொமோஷனுக்காக ஹீரோயினி போகிறதும் அங்கே மக்கள் கூடி அவங்கள பார்த்து வீடியோ எடுக்கிறது எல்லாமே நார்மல் தான். ஆனால் இந்த ஒரு நபர் வீடியோ எடுக்கிறத மட்டும் பாருங்களேன். இந்த அண்ணன் இப்ப பாடுறா என் தலைக்கு மேல எவ்வளவு ஹைட்டா இருக்கு, இது என்னோட கால்லே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலை தூக்கி தூக்கி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியே அவரு பண்ணிக்கிட்டு ஆர்கெஸ்ட்ரா இப்படிதான் இருக்கும் போல. இது வரைக்கும் ஆர்கெஸ்ட்ராக்கே நான் போனது இல்லைங்க. யாராச்சும் போகாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 150 கிலோ இருந்தாலையும் செமையா பண்றாங்கல்ல, உங்களை பாராட்டுறேன். தனியா நாங்க இருந்தங்க அப்படின்னா ரொம்பவே அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்க தான். ஆனா 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இப்படிதான். ஏங்க என்ன அப்படிலாம் பார்க்காதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு டிரைவர் தான். என்ன அப்படி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமாக வருது. அக்காவோட டான்ஸுக்கு அவார்டே கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு டான்ஸு. அக்காவை சுற்றி எதுக்குள்ள அப்படி கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா சரக்கு காரை ஓடிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களால ஒழுங்காக நிற்க கூட முடியல. சரி அக்கா எங்கே இருக்கிறாங்க, கார் எங்கடா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க. ஃபேஷன் காம்படிஷனுக்காக ரெடி பண்ண புது ட்ரெஸ் இது தாங்க. எப்படி இருக்கு? டே ப்ராங்க் பண்ணலாம், ஆனால் இப்படி ஒரு ப்ராங்கை பண்ணிடக்கூடாது. ரெடி பாவம் அந்த தாத்தா. கொஞ்ச நேரத்தில் தாத்தாவுக்கு அடி வயிறே கலங்கி போயிட்டு இருக்கோம். மாடியில் போக போகிற பாட்டி உனக்கு எதுக்கு மேக்கப்னு கேட்டா
உங்களை நம்பி உங்க கூட வந்தேன் பாரா, உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிட்டீங்க. ஜெட்டியை விட அவுத்து இந்த அக்கா நகை கடையை கொள்ளடிக்க மிளகா பொடி எடுத்துட்டு போய் போட்டிருக்காங்க. மிஸ் ஆனதால என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு கையை ஒரு சாக்கில் அப்படியே தொட்டு பார்த்துட்டான் பைபிள்ல. பைக்கை ஸ்டைலாக வளைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அண்ணனுக்கு கடைசியில் 2 நசுங்கி போனது தான் மிச்சம். 90 ml உள்ள போச்சு, அதனால ஆன்ட்டி குழிக்குள்ள போயிட்டாங்க.